ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் அதாவது ஆர்ஆர்பியில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 5810 வேக்கன்சி விட்டுருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இப்போது ஜாப் ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க ஆர்ஆர்பியில். அது என்னன்னா என்டிபிசி, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே, எல்லா டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். டிகிரி முடிக்காதவங்களுக்கு இன்னும் வேக்கன்சி இதில் விடலை, இதுக்கப்புறம் விடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி முடித்தவங்க மட்டும் இந்த ஜாபை அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது ஜாப் பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 4/10/2025 அன்றைக்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 21/10/2025 அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 நவம்பர் 2025 அன்றைக்குள்ளே அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இப்போ ஃபீஸ் கட்டுறது லாஸ்ட்டாக 22/11/2025 பேமெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸ். இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதேனும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 23/11/2025 2/12/2025 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா தவறுதலாக அப்ளை பண்ணியிருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன பதவிக்கான எவ்வளோ போஸ்டிங் இதோ சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிக்கெட் சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா 161 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 615 போஸ்டிங் இருக்குன்றாங்க வேக்கன்சி. குட்ஸ் ட்ரைனிங் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 3416 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 921 வேக்கன்சியும், சீனியர் கிளார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 638 வேக்கன்சியும், டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 59 போஸ்டிங்கும், மொத்தம் 5810 வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் 35,400 சொல்லியிருக்காங்க. குட்ஸ் ட்ரைனிங் மேனேஜர், ட்ரைனிங் அக்கௌண்டன்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்புறம் சீனியர் கிளர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,500 சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபைனல் வேக்கன்சின்னு கிடையாது. 5810 இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குது. நம்ம போக போக இதுக்கப்புறம் இதில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அந்த எந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஜாப் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சிட்டிசனாக இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு தான் லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இதுவாக பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் 5 வருஷம் இதுவாக இருக்கலாம். ஓபிசினா 3 வருஷம் டிலே ஆயிருந்தாலும் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்சி எஸ்டி 38 வயசு வரையும் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் இருக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா அதாவது 5 வருஷம் டிலேவும் பண்ணிக்கலாம்.
ஓபிசி நான் வச்சுருக்கவங்க 3 வருஷம் டிலே பண்ணிக்கலான்றாங்க. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வயது வரம்பு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 33 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மி மேனுக்கு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. விடோஸ்க்கும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 250 ரூபாயும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில் கொடுப்பீங்க. அந்த பேங்க்குக்கே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டுற ஃபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படி அது மாதிரி 2 எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்னு 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டு வச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாம், இதெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிடி இந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிபிடி அதாவது மொதல் டெஸ்ட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே 2வது டெஸ்ட்டுக்கு போவீங்க. செகண்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி இதோ இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் கொடுப்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேத்தமெட்டிக்ஸில் 35, ஜென்ரல் இல்னஸில் பார்த்தீங்கன்னா 35, மொத்தம் 120 மார்க்குக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழே எழுதிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. 2வது டெஸ்ட்டும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டில் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பர் மினிட்ஸ்க்கு 1 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 வேர்டு டைப் பண்ணி காட்டணுன்றாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஓகே ஆகிடும். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அப்ளை பண்ணுற இதுக்கு போயிடும், வெப்சைட்டுக்கு போயிடும். புதுசாக பண்ணுறவங்க யூசர் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். இங்கே இருக்கு பாருங்கள், இது அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும். ஏற்கனவே பண்ணியிருந்தால் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் பண்ணிவிடுங்க. புதுசாக பண்ணுறவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக அடுத்தவங்களுக்கும் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குன்னு தெரிய வரும்.